தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சற்று முன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார். தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பவர் யுவராஜா. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பவர் யுவராஜா. இவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபொழுது தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்தவர். அப்பொழுது ஒரு மாவட்ட பெண் தலைவர் ஒருவர் மரணமடைந்ததால் அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் தான் இந்த யுவராஜா. இவர் ஜி.கே. வாசனின் தீவிர ஆதரவாளர். ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த போது அவரோடு சென்றார். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார். அந்த கட்சி சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து யுவராஜா விலகியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதன் பொதுச் செயலாளர் யுவராஜா விலகியுள்ளார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக கூறப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக யுவராஜா இன்று சற்று முன் விலகியுள்ளார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக கூறப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 1% ஓட்டு கூட கிடையாது. அது ஒரு லெட்டர் பேடு கட்சி மாதிரி ஆரம்பிச்சிச்சு. 1996 ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 90% தொண்டர்கள் மூப்பனார் பின்னால் வந்தாங்க. 20 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 40 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் பெற்றாங்க. அதுக்கு பிறகு அதிமுகவோட கூட்டணி அமைச்சு மூப்பனார் ஓரளவு சமாளிச்சாப்புல. அவரது மரணத்துக்கு பிறகு அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியோடு இணைஞ்சிச்சு. அடுத்ததாக 2014 காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தபோது ஜி.கே. வாசன் மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை உயிர்ப்பித்தார். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. தற்பொழுது அந்த கட்சி லெட்டர் பேடு கட்சியாக இருக்குது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் யுவராஜா தற்பொழுது கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.